பிரபல யூடியூபரான இர்ஃபானை பத்தி உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. சோ அவருக்கு குழந்தை பிறக்க போகுது. அது என்ன குழந்தை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி துபாயில போய் ஒரு டெஸ்ட் எடுத்து வர்றாரு. துபாயில போய் டெஸ்ட் எடுத்து வந்ததுல இங்க பிரச்சனை கிடையாது. சோ அதை வந்து ஒரு ரிவீல் பண்றதுக்காண்டி ஒரு வீடியோவா போட்டு பெரிய ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணி அந்த வீடியோ வந்து யூடியூப்ல வந்து அப்லோட் பண்றாரு. சோ அந்த வீடியோ வந்து மிகப்பெரிய வைரல் ஆகுது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 1994 முன்னாடி இந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க. சோ கருவுல இருக்க குழந்தை ஆனா பெண்ணா அப்படின்றத வந்து ரிவீல் பண்ண கூடாது அப்படின்றத மீறி இர்ஃபான் வந்து வீடியோ வெளியிட்டனால அவரை வந்து கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய தரப்புகிட்ட இருந்து வந்து கோரிக்கை வந்துச்சு. வீடியோ வெளியிட்டதுக்கு நீங்க கரெக்டான ரீசன் சொல்லணும் அப்படின்னு சொல்லி. சோ இர்ஃபானும் வந்து செஞ்சது தப்புதான் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்ட ஒரு வீடியோ ஒன்று வெளியிடுறாரு. அந்த வீடியோ பார்த்துட்டு சுகாதாரத்துறை இன்னைக்கு என்ன அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்கன்னா, சோ அந்த வீடியோ வந்து நாங்க ஏற்றுக்கிட்டோம். சோ இதோட இந்த கேஸை வந்து முடிச்சிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸை வந்து முடிச்சிருக்காங்க. ஃப்ரெண்ட் ஆயிட்டீங்க கரெக்ட்டுங்களா? ஃப்ரெண்டு தானே. கை கொடுங்க ப்ரோ. ஃப்ரெண்டு. ஓகே. ஸோ நீ நம்ம ஃப்ரெண்டு சரிங்களா? ஸோ ஓகே படத்தில் வர மாதிரி ஓகே படத்தில் வர மாதிரி நான் ஏதாவது போலீஸ் கிட்ட மாட்டிட்டு உங்களுக்கு கால் பண்ண ஹெல்ப் பண்ணுவேன்.